விரைவில் மே மாதம், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன், மே மாதம் டேட் ஒன்று சொல்கிறேன். விட்பாவுடைய 2வது மாநாடு பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகின்றது. அதுக்கும் சீஃப் கெஸ்டாக எங்களுடைய அன்பு மியூசிக்கல் டைமண்ட் கங்கேமரன் சார் வந்து எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய அன்பு கலைஞர்களை தூக்கி விட வேண்டும். சாருடைய காலத்திலே விட்பா பல இயக்குநர்களை, பல ஹிட் படங்களை கொடுத்த ஒரு நிறுவனமாக மாற வேண்டும். பல்லாயிரம் எங்களோட விட்பாட கன்செப்டில் முக்கியமான விஷயம் என்றால், படங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் முயற்சி தான் செய்யலாம், மற்றது இறைவன் கையிலேக்கு. படங்கள் வெற்றி பெற்றால் பல இடங்களில் லேண்டே வாங்கி போடுவோம், பல பிஸ்னஸ்களை ஆரம்பிப்போம். விட்பா என்பது சினிமா மட்டுமல்ல, ஏராளமான கம்பெனிகள் வரும். ஏன்னா எனக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனி மல்டி பில்லியனர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க இலங்கையில். அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதே எங்களோட விட்பா கலைஞர்களுக்காக தான். எக்ஸாம்பிள் சொல்லுவோம், மதுரையில் நாங்கள் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போட்டால் அதில் ஒரு கோழி பண்ண செய்யலாம், ஒரு 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 ஆடு. ஸோ சினிமாவுக்குள்ள மட்டும் தெரிவிக்காமல் எங்களுடைய அன்பு கலைஞர்கள் பிற்காலத்தில் வாய்ப்பு இல்லாமல் யூடியூப்பில் பேசி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, அழுது மன்றாடி அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதில் படைத்த இறைவன் மீது சத்தியமாக ஒவ்வொரு செகண்டும் நான் காலப்படுறேன். என் கண் முன்னால் என்னுடைய விட்பா கலைஞர்கள் யாரும் கையேந்த கூடாது, அவர்கள் கெத்தாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஒரு விருப்பத்தில் இருக்கின்றேன். இப்போ இன்றைக்கு நான் இந்த ஒரு 350 பேர் விட்பா விஐபி ஹோல்டர்ஸ், விஐபி மெம்பர்ஸ் என்று வந்திருக்கின்றார்கள். அது எப்படி வந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசினோம், திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை, என்ன நேரம் பெறுமதி சேருடைய நேரம். ஸோ அவர்கள் ஒரு கம்பெனி, ஒரு விட்பாவினுடைய ஒரு கம்பெனிக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் இன்று முதல். ஸோ அவர்களுடைய கரங்களால் அவர்களுடைய பெயரை அந்த அந்த என்ன சொல்றது, அந்த போர்டில் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது என்ன கம்பெனின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த கம்பெனியை வந்து எங்களுடைய மியூசிக்கல் டைமண்ட் கங்கேமரன் அவர்கள் அதை திரைநீக்கம் செய்து வைப்பார். வைத்த பின் சில வார்த்தைகள் அந்த கம்பெனியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லிட்டு நாங்கள் வளமையான இசை நிகழ்ச்சி, ஆடியோ நிகழ்ச்சிக்குரிய அந்த கன்செப்டுக்குள்ளே நாங்கள் போகலாம். எங்களுடைய மியூசிக்கல் சாருக்கு சொல்ல வேணும், மிக சந்தோஷமான செய்தி சார். மிகப்பெரிய நல்ல நிறுவனம் ஏபி இன்டர்நேஷனல் பெரிய நிறுவனம், ஹிட் மியூசிக், அப்படி 3 நிறுவனங்கள் சேர்ந்து இந்த எங்கள் பாடல்களை வெளியிடுகின்றது. ஸோ இதை முதலில் திரைநீக்கம் செய்துவிட்டு இது என்னென்று நான் சொல்கிறேன். நான் இது வந்து விட்பா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி. விட்பா ஃபவுண்டேஷன் இருக்குது, அது திரைப்படத்தை தயாரிக்க போகின்றது. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண, நீங்கள் டக்குன்னு முடிங்கன்னா நாங்கள் முடிக்கல. அது நீங்கள் ப்ளீஸ் பின்னாண்டுக்கு சுருக்கம் முடிங்கன்னா நான் என்னென்னு பேசுகிறேன், சுரண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் காத்துக்கு எனக்கு. ஏன்னா இது எங்களை விட்பா மாநாடு, நீங்கள் பிஆரோ ஓகே, பட் எங்களை வந்து எந்த நேரம் நச்சரிக்கக்கூடாது ப்ளீஸ். விட்பா வந்து உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு படம் நாங்கள் கட்டாயம் ரிலீஸ் பண்ண போகிறோம் மே மாதத்துலேருந்து. ஓகேயா? அந்த ஒவ்வொரு படங்களும் 12 படம் எங்களை விட்பா ப்ரொடக்ஷனால் ஒரு 2 படம் தான் கம்ஃபர்டபுளாக நாங்கள் தயாரிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து இப்போ உருவாக்கின நிறுவனம் தான் விட்பா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி. இந்த விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியில் நீங்கள் எல்லாரும் முதலிட்டு இருக்கீங்க. யாரு முதலிட்டுட்டீங்க? நீங்கள் உங்களுக்கு அந்த முதலீடு என்னன்றது நாளை அன்றைக்கு நம்மளோட குரூப்பில் போடப்படும். ஸோ இதுக்கு இலங்கையில் உள்ள என்னுடைய மிகப்பெரிய நண்பர், ஒரு மல்டி பில்லியனர், ஒரு பெரிய முதலீடு செய்கிறார் அந்த கம்பெனிக்கு. நீங்களும் முதலீட்டாளர்கள். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்க போகிறோம் பெரிய படம். அது விட்பா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி தனியாக ப்ரொடக்ஷனை பண்ணும். விட்பா
ப்ரொடக்ஷன் தனியாக பண்ணும், விட்வா வெளியிடும். விட்வா வெளியிடும் போதும் அந்த வெளியிடுற படம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சொல்லுங்க, அவங்களோட பேரு சொல்லுங்க. சிக்கந்தர், அவர் விட்வா உறுப்பினர் இல்லை, என்னுடைய நண்பர் ஏபி இன்டர்நேஷனல் அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார். நண்பர் சிக்கந்தர் ஒரு படத்தை தயாரித்தால் அந்த படத்தின் வருமானத்தில் 80% அவருக்கு போகும், 20% விட்வாவுக்கு வரும். இப்போ விட்வா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி படம் தயாரித்தால் 20% விட்வாவுக்கு வரும், 80% விட்வா கலைஞர்கள் இந்த 500 பேருக்கும் ஷேர் பண்ணப்படும். இந்த 500 பேரும் மோஸ்ட்லி 490 பேர் ஏழைகள், எனக்கு தெரிஞ்சு, தப்பா நினைச்சிடாதீங்க. ஏழை கலைஞர்கள் 10 பேர் கொஞ்சம் நல்ல வசதியோடு இருக்கிறீங்க. வாழ்நாளில் நாமல் திரைப்பட தயாரிப்பாளராக ஆகுவது ஒரு கனவு, நடக்குமா இல்லையாண்டு. ஆனால் உங்களை நான் நடத்தி காட்டப் போகின்றேன். விட்வா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரியில் நீங்கள் தயாரிப்பாளர்கள், உரிமையாளர்கள், பங்காளிகள். ஸோ விட்வா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிக்கின்ற ஒரு படத்தின் வருமானத்தில் 80% உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். நீங்கள் எல்லாம் விரும்பினா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தொகையில் எழுதி கொடுக்கலாம். ஆனால் விட்வா கொண்டு சில ரூல்ஸ் இருக்கு. விட்வாவோட வர உங்களோட படத்துலேருந்து வர 20% ஏழைகளுக்கு அந்த 2% பங்கு, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ மாநாட்டில் மே மாதம் நடக்க போகின்ற விட்வா மாநாட்டில் இன்னொரு 500 பேரை கொண்டு ஒரு கம்பெனி வரும். அப்போ 3 தயாரிப்பு நிறுவனங்கள் விட்வாவுக்குள் இருக்கும். விட்வா ப்ரொடக்ஷன், விட்வா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி, அடுத்த பேரை சேர்தான் வைப்பார் விட்வா என்னண்டு. அந்த 3வது கம்பெனி பேரை மாநாட்டில் வைத்து சேர் அறிவிக்க வேண்டும். ஸோ விட்வா ஏழை கலைஞர்களை மையமாக வைத்து பல ஏழை டைரக்டர்மாரை, பல நடிகர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. இப்போ கூட டொல்பின் எங்கே நம்ம முத்துமுருகன் அவர் முன் வந்திருந்தார், என் ஆஃபீஸுக்கு வந்து சொன்னார், சார் நான் ஒரு ப்ரொடியூசராக நான் வர விரும்புகிறேன். ஸோ நாங்கள் ஒரு முயற்சி தான், கஷ்டப்பட்டு போராடி ரொம்ப, எனக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும், நான் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் பேசிக்கே இருப்பேன் எங்கள் ஆஃபீஸில். ஸோ ரெஸ்டே இல்லை. ஸோ பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டோம். இந்த வேலைக்கு நான் டெக்னீஷியன், இந்த அமைப்பினுடைய நம்மளுடைய டெக்னீஷியன் சவுண்ட் என்ஜினியர் சுபாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கலர் கிரேடிங், இந்த படத்துக்கு அவ்வளோ அழகான கலர் கிரேடிங் சொன்ன எலிஷான், நண்பர் எலிஷான் அவர்களையும் அழைக்கின்றேன். ஸோ டெக்னீஷியனை கௌரவிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவங்க டெக்னீஷியன் அவங்கள விட்டுறக்கூடாது. அவங்க தான் இது கொடுக்குறாங்க, அழகு கொடுக்குறாங்க. ஸோ இரவு பகலாக என்ன வேலை இருந்தாலும் கோல் அடித்தா எலிஷான் வரலையா. ஸோ பாடகர், இந்த படத்தினுடைய பாடகர் ரமேஷ், மீன்முள் படத்தில் பாடிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர், மேல் வாய்ஸுக்கு சொந்தக்காரர் ரமேஷ் வரலையா? கண்டா நீ வந்திருந்தாரு. ஸோ நாங்கள் நான் அதிக நேரம் பேசிக்கொண்டு நான் மட்டும் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. உங்களுடைய அனுமதியோடு நான் இதை சாரோட அன்புக்காக போட்டுக்கிறிக்க விரும்புகிறேன் முடியும் வரைக்கும். ஸோ நாங்கள் அடுத்ததாக நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா? கொஞ்சம் லேட் ஆகட்டுமா சார்? லேட் ஆகும், சீஃப் கெஸ்ட் லாஸ்ட்டாக தான். ஸோ அன்புக்குரிய எங்களுடைய ப்ரொடியூசர், மீன்முள்ளு படத்தினுடைய ப்ரொடியூசர் டாக்டர் சுப்பையா பிள்ளை, புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவர் என்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணார், நான் சாருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணணுண்டு, சார் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணணுண்டு. எனக்கு கோல் எடுக்க பயத்தில் சார் அவர் சொன்னார், சார்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு கேட்க. நீங்கள் தடுத்துட்டா இவருடைய மனசு வலிக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் யோசிச்சு இவர்கிட்ட சொன்னாலும் கேட்டுட்டேன் அப்படின்னு ஒரு தரம் திருப்பி கேட்கலன்னு சொன்னேன். ஒரு மாதிரியாக சமாளிச்சுட்டு போனேன். சார் அவர் ஏதோ தர விரும்புகிறாரு சார், ப்ளீஸ் கொடுங்க. நீங்கள் சால்வை நீங்கள் எல்லாத்துக்கும் சால்வை போட போகிறீங்களா? என்னமோ சாருக்கு ஏதோ சொன்னீங்க, ஏதோ அதை பண்ணிடுங்க, இப்போ அதை கொடுத்துருங்க. ஸோ இந்த விஷயம், இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்தவுடன் எங்களுடைய பேச்சாளர்கள், எங்களுடைய ஆர்டிஸ்ட் பேசுவாங்க. பேசிட்டு நாங்கள் மீன்முள்ளு படத்தினுடைய இசை வெளியிட பண்ணணும். கொஞ்சம் பீக் பண்ணுங்க, அடுத்து கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க.
எங்களுடைய அன்பு தயாரிப்பாளர் அவர்கள் எங்களுடைய கங்கை சார் அவர்களை கௌரவிக்கிறார்கள். ஒரு சின்ன கிஃப்ட் என்னன்னு தெரியல. எனக்கு எனக்கு என்ன மென்ஷன் பண்ணாதீங்க. நான் இப்போ விட்பா தலைவராகவும் இருக்கிறேன், இதில் டைரக்டராகவும் இருக்கிறேன். நானெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, விட்டுருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, என்னை நம்பி வந்து இதுவே போதும். இதை விட சால்வ் எனக்கு என்ன வேணும்? அன்பு கலைஞர்கள் வாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அள்ளி வந்துட்டாங்க எல்லாரும். என்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதி அன்பு நண்பர்களே உங்களுக்காகத்தான் போகின்றது. விட்பா கலைஞர்கள் இன்னும் வெளியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வாழ்க்கைய பெரிய ஒரு ஒளி வரணும். உங்களுடைய வீட்டில எல்லாம் விட்பா ஸ்டிக்கர் அடித்த கார் இருக்கணும். அது என்னுடைய ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த விஷயத்தில் விட்பா ஸ்டிக்கர் அடித்த கார் ஒவ்வொருத்தர் வீட்டிலேயே நிற்கணும். ஆமாம், எங்களுடைய அன்பு இசையமைப்பாளர் இந்திரஜித் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம். அன்பு நண்பர் முத்துமுருகன், ரைட், அன்பு சகோதரி கிருபா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். உண்மையில கிருபா எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங் ஆயிட்டு. ஒரு படத்திலே அவ கேட்டா, சார் உங்களோட அடுத்த படத்துல இருக்கேன். நான் சொன்னேன் நீங்க எல்லா படத்துலயும் இருப்பீங்க, என்னுடைய எல்லா படத்துலயும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணவில்லை. எல்லாருடையும் ஃப்ரெண்ட்ஸ்லி ஆகி ஒரு பந்தம் இல்லாம ஒரு இது இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகேயா, ரைட். போறீங்களா? கொஞ்சம் லேட்டாக போடுமா ஸ்பீச் பண்ணிட்டு. இந்த 3 ப்ரொடியூசருக்கும் மகேந்திரன், குணசேகரன், அரவிந்த், ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இப்போ மீனுள்ள படத்தில் விழாதானே. அப்போ நான் ப்ரொடியூசர் மற்றவங்களை கொண்டு வந்த அப்படின்ற எந்த ஒரு ஈக்குவல் இதுவும் இல்லாமல், ஈகோவும் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக அதை பண்ணுகின்றார். எனக்கே தெரியாது இப்போ இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும் இங்கே. ஸோ நாங்கள் வந்து கொடுக்குற அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அன்பு, ஒரு மரியாதை, ஒரு விட்டு கொடுப்போம். இறைவன் எங்களை பல விதத்தில் நாங்களை தூக்கி விடுவான். நேரம் என்பது மிகவும் பெருமதியானது. தயவு செய்து யாருமே சாப்பிடாம போகாதீங்க. நாங்கள் கஷ்டப்படும் உங்களுக்காக நீங்கள் வயிறார பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. முடிச்சுட்டு எல்லாருமே டின்னர் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஆர்டர் படியே கூப்பிடணும்னு நினைக்கிறேன். முதலில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய டிஐஜி, மீனுள்ள படத்தின் டிஐஜி, அன்பு நண்பர் நடிகர் அசோக் பாண்டியன் அவர்களை 4 வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றேன். இந்த மீன்முள்ளு படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கும் நமது மியூசிக்கல் டைமண்ட் கங்கை மடன் சார் அவர்களுக்கும் மேடையில் அமைந்த 2 minutes துணைத் தலைவர் மற்றும் செக்ரட்டரி அவர்களுக்கு சாலை செய்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இல்லை, ஓகே. வந்திருக்கும் அனைவருக்கும்
எனது வணக்கங்கள். ஏன்னா இது நானும் பேசிகிட்டே இருக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ நன்றியோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்மிடையே பேச நடிகர் போஸ் வெங்கட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவங்க பேரை வந்து தவறுதலா சொல்லிட்டாங்க, போஸ் வெங்கட்னு. அவருடைய ஃபேன் தான் நான். என்னுடைய பேர் வந்து பிர்லா போஸ். மீராஸ் கிரியேஷன்ஸ், டாக்டர் வி சுப்பையா பிள்ளை எம்ஏ பிரசன்ஸ் விட்பா ரிலீஸ் written and direct by ARM ரசீம் சார். இஸ்புல் கதாநாயகனாக நடிக்கும் மீன்முள் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரைலருக்கு வந்திருக்கோம். அனைவரையும் வந்து வருக வருக வரவேற்கிறேன். என்னுடைய வணக்கத்தையும் வந்து சொல்லிக்கிறேன். மாமனிதர் சிறப்பு விருந்தினர் கங்கை அமரன் சார். உண்மையாவே அவர் வந்து நம்ம சினிமாவுக்கு செய்த சாதனைகள் அதுல இருந்து கணக்கே இல்லை. மிகச்சிறந்த பாடலாசிரியர், இசையமைப்பாளர், அப்படியே சொல்லிட்டே போலாம், இயக்குனர். சார், நீங்க இருக்கிற மேடையில நான் வந்து பேசுறது இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியமா நினைக்கிறேன் சார். அதுக்கு வந்து நம்ம டைரக்டர் ARM ரசீம் சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் படைப்புகளால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம், காதல் கொண்டோம் சார். எங்கள் வாழ்விலும் காதல் வந்தது. உண்மை அதுதான். இப்போ நாங்கெல்லாம் ஒரு டீனேஜ்ல இருக்கும்போது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்போ இல்லை இல்லையா? எவ்வளவு மென்மையான பாடல்கள். இன்னைக்கும் அது வந்து கேட்டுட்டே இருக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு ஆன்மீக கூட்டத்தில் தான் ARM ரசீம் சார் டைரக்டர் வந்து சந்திச்சேன். நம்ம கதாநாயகன் இஸ்போலியும் வந்து சந்திச்சேன். அடுத்த சந்திப்பே எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட். அவர் மைண்ட்ல என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல, கூப்பிட்டாரு. இதே பிரம்மாண்டம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் இருந்தது. மல்டிபிள் கேமராஸ், எங்க கேமரா இருக்குன்னே தெரியல. மேல வந்து எலிகேம்ல ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஷாட்ல இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஷாட்ல இருக்கும். உண்மையாவே பெரிய கிரியேட்டர் நம்ம ரசீம் சார். எப்படின்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தென்றல் மாதிரி இருந்தாரு. கரெக்டா அந்த ஷூட்டிங் டைம் 9 மணி ஆன உடனே சூறாவளியா மாறிட்டாரு. நடிச்சா ஐயோ இவ்வளவு கமாண்டிங்கா, எப்படி இது என்னன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு புலனாய்வு ஆபீசரா இருந்திருக்காருன்னு. எல்லாம் அப்படி ஷார்ட் வைக்க சொன்னா வைக்கணும். இதுதான் ஆக்டிங் தான், அதுதான் ஆக்டிங். உண்மையாவே இவருடைய மேக்கிங் ஸ்டைல எனக்கு வேற மாதிரி இருந்தது. அவருடைய மேடம், அவங்க ஒய்ஃப், அவங்களையும் சந்திச்சேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சொன்னேன் ரசீம் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்க வந்து இத்தனை ஆங்கிள் எல்லாம் மாஸ்டராகவே எடுத்திருக்கீங்க சார், இது வந்து எடிட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் சார்னு. நான் தான் எடிட் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி. மல்டிபிள் பர்சனாலிட்டி. உண்மையாவே இவரு நம்ம இஸ்புலுக்கு வந்து ஒரு பட்டமே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாதிரி அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன், வேற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு அப்பா ஒரு பிள்ளைய வந்து டைரக்ஷன் பண்றது சான்ஸே கிடையாது. அவர் அந்த ஆன்மீக கூட்டத்துல பார்க்கும்போது அப்பா பிள்ளைக்கான அந்த ஒரு பாசம் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஒரு குரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருந்தது. இஸ்புல்னா அப்படியே வந்து ஸ்டார்ட் எஸ் எஸ் சார் அப்படி வந்து நிப்பாப்புல. எனக்கு அது வேற மாதிரி இருந்தது. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா படங்களும் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியா அமையணும்னு சொல்லி நான் ஆண்டவனிடம் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ARM ரசீம் சாரோட ஸ்பீச்சை பார்த்தேன். உண்மையாவே அவர் வந்து எவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு சார். நான் வந்து 96ல வந்து அந்த பதவிக்காக தான் சார் சென்னைக்கே வந்தேன். ஆக்சுவலா அது எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்ச பதவியை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க. அதுக்கான நோக்கமும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. காரணம், அவர் ஃபாலோ பண்ற அந்த மார்க்கம். ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது அந்த மார்க்கத்து பேர் சொல்லி அவர் பேசார்னா கண்டிப்பா அவர் தப்பு செய்ய மாட்டார். கண்டிப்பா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நானும் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன்.
வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வரும் சிறப்பு அழைப்பாளர்கள் நமது காலத்தையும் நேரத்தையும் கருதி ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம், பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு வாய்ப்பளித்த ஏஆர்எம் ரஹீம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பாடலை சிறு வயதிலிருந்தே நான் கேட்டு ஒருவருடைய பாடலை கேட்டு பகிர்ந்தேன் அப்படின்னா இளையராஜா சார், கங்கைமரன் சாரோட பாடலெல்லாம் கேட்டு தான் வளர்ந்தது. இப்போ அவரே என்னோடய பாடலை வெளியேற்றதுன்றது எனக்கு மிக பெருமையான விஷயமா இருக்குது. நான் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு ஏற்பாடு செய்த ஏஆர்எம் ரஹீம் சாருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் நான் இசையமைத்தது வந்து ஒரு நாளில் இசையமைச்சிட்டேன். அது டைரக்டரோட திருப்திக்கு அது மிக திருப்தியாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னணி இசையும் மிக சிறப்பாக வந்துட்டுருக்கு. படம் மிக சிறப்பாக வந்திருக்குது. மீடியாக்கள் வந்து இஸ்புலோட உழைப்பையும் ஏஆர்எம் ரஹீம் சாரோட உழைப்பையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா கடல் கடந்து வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மிகச்சிறந்த படைப்புகள் அவங்க கொடுக்கணும். அதுக்கு மீடியாக்களோட உதவிகள் தேவைப்படுது. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த தயாரிப்பாளர் சுப்பையா பிள்ளை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நடிகை கிருபா அவர்களை உங்கள் மத்தியிலே பேசுமாறு அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், ஜாம்பவான் அவர்கள், கங்கை அமரன், இசையின் வைரம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போனிட்டு சார் என்ன டைலாக் அப்படின்னு கேட்கும்போது அது ரஹீம் சாரோட அந்த மேக்கிங்கு, அவர் சொல்ல டைலாக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதுதான் சிச்சுவேஷன், இந்த வார்த்தைகள்லாம் வந்துடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கொடுத்த ஃப்ரீடம் என்னை வந்து அவர் சொன்ன விதம், அவர் எடுத்த விதம் எல்லாமே வந்து என்னை வேற ஒரு கோணத்தில் என்னை வந்து கொண்டு போச்சு. நான் சின்ன திரையிலையும் நடிச்சிருக்கேன், பெரிய திரையிலையும் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு மேக்கிங் ஸ்டைல் ரஹீம் சார் கிட்ட நான் வந்து புதுசாக பார்த்தேன். நல்லா இருந்தது சார். தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் தான். ஸோ அதை தொடரணும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது இஸ்புல் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. இஸ்புல், காட் பிளஸ் யூ. நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹீரோ ஸ்பேஸ் நிறைய இருக்குது, நீங்கள் ஆக்குப்பை பண்ணி இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஹீரோயின் அவங்க இன்றைக்கி வரல, அவங்களையும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ அவங்களும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. இதுக்கப்புறமா இந்த படத்தோட வெற்றி விழாவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக தன்னோட காந்த குரலால நம்ம எல்லாரையும் மயக்கிறதுக்காக வராங்க பாடகி ஸ்ரீவர்ஷினி. எல்லாரும் கை தட்டலாமே. அடுத்த வாட்டிலாம் கேட்க மாட்டோம், பாட்டு முடியக்குள்ள கண்டிப்பா இந்த அரங்கமே அதிரணும். வாங்க. எங்களுடைய இந்த சார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கஷ்டப்பட்ட ஒரு பிஆர் உண்டு, தொடர்ச்சியாக விட்வா பிஆர் அவர் கார்த்திக். எல்லாருமே ஆசைப்படுறோம் நீங்கள் அவருக்கு ஒரு பொண்ணாட போத்திரம் உண்டு. ப்ளீஸ் ஏன்னா அது மிஸ் ஆகி போகிறேன் சார். ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் மிஸ் பண்ணிடுவேன், நினைக்கிறேன், மறந்துடுவேன். கார்த்திக் வந்து ஒரு பிஆரோ, என்னுடைய நல்ல நண்பர்.
தொடர்ந்து எங்களுடைய விட்வா ஈவெண்ட் எல்லாம் அவர் கூட தான் அந்த ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஸோ இன்னைக்கு இந்த 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 அன்பு மகள் பாடி முடிஞ்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கஷ்டப்பட்டவங்களை நான் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஜஸ்ட் பொன்னடையெல்லாம் போத்த டைம் இல்லை, ஜஸ்ட் கூப்பிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த பாடல் முடிந்த பின் என்ன பாட்டு பாட போறீங்க? எங்களுடைய சாருடைய பாடல். ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்ததாக தற்போது மின்முள்ளு திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ள பாடகி சாரா ஸ்ருதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சாரா ஸ்ருதி. நான் மீன்முள்ளு மூவியில் ஒரு ஃபுல் சாங் பாடியிருக்கேன். நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கான காரணம் டைரக்டர் ரசீம் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் சுப்பையா பிள்ளை சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் சார். உங்கள் 3 பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் விட்வா டீம் எல்லாருக்கும் அண்ட் மீன்முள்ளு டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் and thank you for this opportunity.
ரொம்ப நாள் ஆசை சார். கங்கைமரன் சார் முன்னாடி அவருடைய பாடுங்க நாங்கள் 2 பேரும் பாடணும்னு. நீங்கள் பாடின அந்த 2 பாட்டை, சித்திரம்மாவும் நீங்களும் பாடின பாட்டை நாங்கள் பாடுறோம் சார். ஓகே. ஹலோ ஹலோ. பூஜை கேட்ட பூவிது நேத்து தாலி பூத்தது பூத்தது யாரது பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையா சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. ஒன்று கொக்கி போடுது. பூஜை கேட்ட பூவிது நேத்து தான பூத்தது பூத்தது யாரது பார்த்தது. பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பத்து புட்டு வேறே மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம். அச்சு வெள்ள பேச்சுல ஆன தூக்குற, அச்சு வெள்ள பேச்சுல ஆன தூக்குற. கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேக்குறேன். துள்ளி போகும் புள்ளி மான மல்லு வேட்டி இழுக்குது, மாமன் பேச பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தத யாரத பார்த்தது. தேங்க்யூ. அதாவது இது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் நம்மளை முன்னேற்றுவாங்க அப்படின்றதும் கிடையாது, நம்மளோட நண்பர்களும் முன்னேற்றுவாங்க. அப்படி ஒரு தோழனா இருந்து தன்னோட அப்பாவை தன் மகளை முன்னேற்றும் விதமா இந்த இடத்துல பாடினது அப்பாவும் மகளும் அப்படின்ற விஷயத்தை நான் இங்க தெரியப்படுத்துகிறேன். அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தான் எடுத்த விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பாருங்க. இதுதான் வெற்றிக்கான முதல் படி. அடுத்தபடி 2 படி எல்லாமே எல்லாருக்குமே அது காத்துட்ருக்கு. அடுத்ததாக மீன்முள்ளு திரைப்படத்தின் கதாநாயகன் திரு ஹிஸ்புல் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். ஹலோ 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 ஹலோ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கங்கைமரன், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் இவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. ஸோ மீன்முள்ளு அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீன்முள்ளு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம், ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம், ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தெரியும். இந்த படத்தோட கன்செப்ட் வந்து ஒரு 7 இயர்ஸுக்கு, ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதோட மற்ற ஷூட்டிங், அதாவது ஒரு மாணவன் வளர்ந்து வந்து அதோட பெண்டிங் ஷூட்டிங் எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான 2 பேருக்கு மட்டும் தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. சில பேர் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, என்னடா படம் இன்னும் வராமல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன்முள்ளு படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், என்னை மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தரோட கேரக்டரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா அவர் கூட ஒரு ட்ராவலிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணினா, ஒரு 1 டே ட்ராவல் பண்ணால் அவரோட குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சினிமாவில் ஒரு 10 நாள் 15 நாள் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் அப்பாவோட எல்லா மூவிலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
எல்லா படத்துலையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வீதம் ஒரு 3% 5%ஆவது சில பேரை மனசுக்கு பிடிக்காம இருக்கும், ரொம்ப நம்மளை கொஞ்சம் ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மீன்முள்ளு படத்தில் 200% தங்கமானவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள், ஒழுக்கமானவர்கள் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே என்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாருமே வந்து நம்ம போகிற இடங்களில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவோமா அப்படின்றது தெரியாது. அப்படி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திட்டோம்னா அடுத்தடுத்த படிகளை வெற்றி படிக்கட்டுகளை நம்ம மாற்றிக்கிட்டே போகலாம். அப்படி இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை இப்போ பயன்படுத்த போகிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லார் மனதிலையும் நீங்கா இடம் பிடித்த குரல், நம் அனைவருக்குமான சொந்த குரல், இதோ உங்களுக்காக. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் வாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். நண்பர் ரசீம் அவர்கள், என் திரைப்பூங்காவில் நான் படைத்த பல நூறு பூக்களில் ஒரு பட்டாம்பூச்சியின் பார்வையில் அழகை ரசித்து அதுபோன்றொரு நந்தவனத்தை உருவாக்கி அந்த நறுமணத்தை அனைவரும் நுகர்வதற்காக அதை உலகெங்கு பரவச் செய்ய பிக்பா என்றொரு அமைப்பை நிறுவியவர். தேனியை போன்ற சுறுசுறுப்புடன் என் பூங்காவில் நான் ருசித்த தேனை அனைவரும் ருசிக்க பிக்பா என்கின்ற தேன்கூட்டை கட்டியவர். அப்படி கட்டிய தேன்கூட்டின் ஒரு துளிதான் இந்த மீன்முள்ளு. உலக பட வரலாற்றில் தமிழ் படம் எடுக்க தனி தகுதி வேண்டும். அதிலும் தமிழ் பெயர் வைக்க தமிழ் பற்று சற்று அதிகமாகவே வேண்டும். அப்படி தகுதியுள்ள பற்றுள்ள இந்த மிராஸ் கிரியேஷன்ஸ் டாக்டர் சுப்பையா பிள்ளை வழங்கும் மீன்முள்ளு படக்குழுவினருக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீன்முள்ளு திரைப்படத்தில் இசை மற்றும் முண்டோட்ட காட்சி வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அருமை நண்பர் எங்கே வரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முன்னாடி இந்த வாய்ஸ் பேசணும்னு ஆசை, அதனாலதான். நன்றி. தற்பொழுது அடுத்ததாக மீன்முள்ளு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் வி சுப்பையா பிள்ளை அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்து எல்லாத்துக்கும் பேச சொல்ல டைமில் எல்லாம் பின்னாடி பேச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நம்முடைய சார் சொன்ன மாதிரி மியூசிக்கு டைமண்ட் தான். டைமண்டு கூட பவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சாருக்கு டைமண்ட் தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அவர் இல்லாமல் எதுவுமே நடத்த மாட்டார் சார். டைரக்டர் சார் வந்து எதை வேணாலும் இருப்பார் தவிர சார் இல்லாமல் எந்த விஷயம் நடத்த மாட்டார். இந்த வாரம் தள்ளி போட்டு எனக்கு அதே பயமாக இருந்துச்சு. ஏன்னா 3 டேட் தள்ளிட்டோம். ஏற்கனவே 11, பிப்ரவரி 1, இது 8. சார் இதுவாது கன்ஃபார்மானு, கண்டிப்பாக கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சார் சொன்னதை நம்ம கேட்டோம். அவர் சொல்கிறத சார் கேட்குறாரு, அவர் சொல்ல நம்ம கேட்கலாம். ஆனால் அது ஒருத்தர் 2 கேட்கலாம், இத்தனை பேர் கேட்குறீங்கிறது அது ஆச்சரியமாக இருக்குது. அது பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒரு தலைமை சொல்கிறத வந்து 1 பேர் கேட்கலாம், 2 பேர் கேட்கலாம், 3 பேர் கேட்கலாம். ஆனால் ஒரு 500 பேர் கேட்குறாங்கன்னாக்கா ஏதோ ஒரு வினாக்கள் இருக்குது, ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அப்படி தான் நான் நம்புகிறேன். இதில் நான் ஒரு பார்ட், அவ்வளோதான். நான் மெயின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு உங்களை மாதிரி நல்லவங்களை சந்திக்கிறதுக்கு, உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்னோட காலத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப நம்ம எல்லாத்துக்கும், உங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதை விட நம்ம இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். விட்பாக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை பேர்த்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதை நிறைய பேர் பயன்படுறாங்க. நம்ம இப்போ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் பயன்படுறதுக்கான காலங்கள் நிறைய இருக்குது. சினிமா துறையில் நிறைய பேர் இருந்தாலும், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆமாம், நிறைய ப்ரொடியூசர் உருவாகணும், நிறைய டைரக்டர்ஸ் உருவாகணும், நிறைய சினிமா படம் அழியக்கூடாது, வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கனவும். இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னன்னாக்க,
கங்கையம்மன் சார் வந்து இந்த கரகாட்டக்காரன் 2 எங்கள் விட்பா மூலமாக எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அவருக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய நிறைய படம் எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த படம் போட்ட மாதிரி ஒரு இதுவே இல்லை. சார் அவர் ஏதாவது பண்ணி நம்ம விட்பாவே சேர்ந்து அந்த ஒரு படத்தை எடுத்தால் சந்தோஷம். அது ஒரு ஆசை இருக்குது எனக்கு, அது என்னோட பர்சனல் ஆசை. ஏன்னா எனக்கு பேச டைம் நிறையா இல்லை. எங்களுடைய யூஸ்ஃபுல் சொன்னாங்க இந்த டீமை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக தனி மீட்டிங் வைக்கணும். ஏன்னா இப்படி வந்து எனக்கு வயசு கிட்டத்தட்ட 45 ஆயிடுச்சு, இப்படி ஒரு டீமை நான் பார்த்ததே இல்லை. என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அதை எப்படியும் சொல்கிறது இல்லை, அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லாம் என்ன சொல்கிறோமோ அப்படியே கொஞ்சம் கூட மனம் காணாமல் இந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே ராத்திரி பகல் டைம் நேரம் காலம் சாப்பாடு அதெல்லாம் யாருமே குறைதல் கிடையாது. அந்தளவுக்கு நம்ம டீம் ஒர்க் ஆச்சு. நான் தனிப்பட்ட குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை. அத்தனை பேருமே ஒர்க் பண்ணவங்க, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே நம்ம மெம்பர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க, வரப்போகிறவங்க, அத்தனை பேத்துக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு பேர் எனக்கு ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை. கண்டிப்பாக இருந்தாலும் இந்த விட்பாவில் எல்லாரும் தொடரணும். எல்லாரும் நம்ம சாருக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு தலைமை கரெக்டாக இயங்கும் போது கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துவாங்க. சில குழந்தைகள் வரும், சில பேர் சொல்லுவாங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதையும் மீறி நம்ம போகும்போது நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பேர் சொல்லி பேசுகிறதுக்கு டைம் இல்லை. மனுஷங்க எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்தை வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பாக என்னென்ன நம்மளால் முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா புது கலைஞர் நம்மளை நம்பி ஸ்ரீலங்காவில் வந்திருக்காருன்னா தமிழர்கள் வந்தவங்களை வாழ வைப்போம் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். கிஸ்குல் வந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லணுமே தவிர அவர் ஊரில் வந்த விட நம்ம வளர்த்துட்டங்கிற பெருமையை அவங்களுக்கு நம்ம காமிப்போம். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மோஸ்ட்லி என்னுடைய படங்களில் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நண்பர் பிர்லா போஸ், கிருபா எல்லாருமே நீங்கள் மெயின் ரோலாக அடுத்த படத்துலேயும் நடிப்பீங்க. என்னுடைய ஒரு கனவு படம் சார், கருவறை காதல். பாரதி ராஜா சார் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை சொல்லிட்டாரு, முதல்ல நீ இதை எடுடா உனக்கு நேஷனல் அவார்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் அப்படி கருவறை காதல். ஸோ அந்த படம் இந்த கம்பெனி நம்முடைய அந்த கம்பெனி பேர் விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியால் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு நானும் பெரிய அமௌண்ட் போடுவேன், அதுக்கு நான் போடுவேன். உங்களால் முடிஞ்ச இவங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கம்பெனி 500 பேர், அதில் ப்ராஃபிட்டை நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். அந்த கருவறை காதல் அந்த கம்பெனியில் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை. நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. அதுக்கு பின்னாடி அந்த கம்பெனியில் நான் எந்த படமும் டைரக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அந்த விஷயம். என்னுடைய பயன்தான் சார், நான் பயன்தான் ஷூட்டிங்கில் இலங்கையிலேருந்து ஒரு 5 பேரை என்னுடைய ட்ரைன் பண்ணப்பட்ட 5 ஏரி மாற கொண்டாதுக்கு டிக்கெட் வீசாவெல்லாம் போட்டாச்சு. போட்டு அவங்கள அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் போகிறது மட்டும். அப்போ நான் இவ்வளோ விட்ஃபாங்கிற ஒரு நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சின்ன பட்ஜெட் படங்களை மாதத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், இந்த கலைஞர்களை நான் உள்வாங்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் இலங்கையிலேருந்து 5 இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ள பட்டோன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். 124 அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க ஏரியா ஒர்க் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுலேருந்து ஒரு 10 பேரை சூஸ் பண்ணுறேன். அப்போ யார் எடுக்கிற யாருமே தெரியாது, 1-2 பேர் தான் பழக்கம். ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் சார். 10ன்றது 13 ஆகிட்டு. நினைச்சு கூட பார்க்கல சார். அவளை கவலை அழுது முத்தம் மட்டும் தான் அவங்களை அனுப்பினேன். அந்த அளவுக்கு டெடிகேட். இவங்க இவ்வளோ பேரும் டெடிகேட் ஆனவங்க எனக்கு எப்படி தெரியும்ன்றதான் இந்த கேள்வி. 124 பேர் எப்படி தெரியும்? அதுதான் இறைவன். விட்ஃபா நல்ல வரணுங்கிறதுக்காக அதுக்குள்ள டெடிகேட் ஆனவங்களை இறைவன் எனக்கு சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்பு என்னுடைய ஏடிமாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற நான் அறிமுகப்படுத்தணும். அசோசியேட் டைரக்டர் அந்தோனி தோமஸ். சாலில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறல சார், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ். அசோசியேட் டைரக்டர் கொடுத்த பக்கவாக அந்த பணியை பண்ணி விட்ஃபா அமைப்பின் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காரு. பொன்ராஜ் இன்றைக்கு வரல, ஒரு முக்கியமான படப்பிடிப்போ ஷூட்டிங் கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்கு, அதில் வரல. ஜெயக்குமார் ஆர்ட் டைரக்டராக பணியாற்றிக்காரு. ஜெயக்குமார். நண்பன் மாரியப்பன் சார். அந்த ட்ரைலரில் ஒரு கடைசியாக வருது, நான் 30 வருஷம் அரசியலில் பறந்துட்டு கொட்ட மாட்டோம்டா
அவர் தான் இவர். ஸோ ஆனந்தராஜ் வந்துட்டாரா? ஆனந்தராஜ் அவர் வேல்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, விட்ஃபா அமைப்பின் பொருளாளர். கார்த்திக் 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 குயிக்காக வாங்க எல்லாரும், பக்கத்தில் இல்லைங்க. ஸோ கார்த்திக் சார், இவரை வந்து சார் இவரை வந்து இவருடைய அப்ளிகேஷனை வைக்கிற ஏடிப்பாக்கம் மறுநாள் காலையில் இந்த ஸ்டாஃப்கிட்ட கொடுத்துருவான்னு இவர் ரிஜெக்ட், ஏடிக்கு ரிஜெக்ட். திருப்பி அடுத்து மறுநாள் கூப்பிடு தாங்கன்னு சொல்லுவேன். திருப்பி அது சொல்ல, என்ன சார் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி இல்லை எனக்கு எதுவும் பண்ணுவோம் போல தோணுது, அப்படி எடுத்த கார்த்திக் சார் கடைசி வரைக்கும் கூட நிற்பார். அப்போ இந்த விஷயத்த நீ சொன்ன யாரு சார்? நான் அவர் ஊருக்கு போனதில்லை, பழையினதில்லை, எதுவுமே இல்லை. இந்த நான் சொன்ன இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படித்தான். ஸோ ரமேஷ் 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 இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். சாகுல், நண்பர் சாகுல், எனக்கு தண்ணி தாகம் அப்படின்ட்டு வந்து தண்ணி எங்களை பக்கத்தில் நிற்பாரு சார். சரி, ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்காரு, ஓகே. இப்போ டப்பிங் இதில் சாராஸ்வதி சாங் ரெக்கார்டிங் நடக்குது. அப்போ எனக்கு தாகம் வந்து தண்ணி அப்படி பக்கத்தில் உள்ள இருந்து எடுக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல தண்ணி வச்சது ஓகே, அங்கே கூட எங்க டப்பிங் தியேட்டரில் கூட தண்ணியோட இருந்தார். அந்த அளவுக்கு என்னுடைய தண்ணி தாகத்தை தீர்த்த என்னுடைய அன்பு நண்பர் சாகுல். மாரிமுத்து, என்னுடைய மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் மாரிமுத்து. இவரை நான் எப்படி சேவ் பண்ணிக்க தெரியுமா சார்? போன்ல மாரிமுத்து சர்க்கரை என்ன முதல் மேல வரக்கலாம், நாட்டு சர்க்கரை கொண்டு வந்து, சார் நீங்க சுகர் பாவிக்காதீங்க சார், நாட்டு சர்க்கரை. ஏன்னா எங்க அப்பா சொல்ற விஷயம் இது. ஸோ அதை கொண்டு வந்து தந்து, அப்போ இவர் எப்படி சேவ் பண்ற, நிறைய மாரிமுத்து சர்க்கரை போட்டு இப்பயும் அதுதான் போன்ல இருக்குது. ஸோ இவர் அதை கொண்டு வந்து, சார் இதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோமான்னு கேட்டார் விட்ஃபாவால. ஏன்னா ஒரு சின்ன உப்பை கொண்டு போய் டாட்டா கம்பெனிக்கு கொடுத்து தான் டாட்டா உப்புன்னு சொல்லி வந்த ஒரு 24 பையன். ஸோ நான் இவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, நல்ல கன்செப்ட், நம்ம விட்ஃபாவால ஃபியூச்சரில் பெரிய ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணுவோம், அது மட்டும் இல்லை இன்னும் சில ஃபுட்டுகளை அப்படின்னு சொல்லி. மாரிமுத்து. இளங்கோவன், என்னோட ஏடி இளங்கோவன் மிகவும் ராகவன், நண்பர் ராகவன். இவர் தான் இப்போ ட்ரெண்டு கொட்டு குறிக்காதிப்ப ட்ரோன் கோப்ரோ 2 கேமரா, அவருடைய ஓன் கேமரா. விட்ஃபாவுக்காக அவர் வாங்கி அவர் அண்ணன் தம்பிகிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதை நான் விட்ஃபாவுக்கு போகணும்னு சொல்லி, அவர் ஒரு டெக்னீஷியன் சார், நிறைய டேலண்டட் பர்சன். ஸோ காளிதாஸ் வந்துருக்கியாரா? நண்பர் காளிதாஸ். ஸோ வாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரைலர் உருவாயினது, இந்த படம் உருவாயிருக்கு. ஸோ என்னோடய அன்பு கலைஞர்களுக்கு நான் நிறைய பண்ண போகிறேன் சார். இந்த மீன்முள்ளில் ஒரு பெரும் பகுதியை, ஒரு பெரிய பர்சன்டேஜை நான் இந்த ஏடிமாருக்கு அன்பளி விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். நானும் டாக்டர் சுப்பையா அவர்களை சேர்ந்து என்னுடைய அன்பு கலைஞர்கள் எல்லாருமே மீன்முள்ளு படத்தில் இன்வெஸ்டராக நாங்கள் இந்த இடத்துலேருந்து மாற்றுறோம். அவங்களோட ஒரு எமௌண்ட்டை நாங்கள் அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் வார இதுலேயும் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வரோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா டெத் ஆகிட்டார் 1 இயர். சொல்லுவார், உனக்கு உதவக்கூடிய இடத்துலேருந்து அந்த உதவி செய்யாமல் ஒரு அடி கூட போகாது. மிகப்பெரிய உயிர் பதவியோட காத்துட்டு இருக்கி, நீ போகணும், ஜாப் லட்சக்கணக்கான சம்பளமாக இருந்தாலும் போகாத மாதிரி. ஏன்னா இந்த 2 சிச்சுவேஷனை உருவாக்கினது ஒரே இறைவன் தான். நினச்சிருந்தா அந்த ஆக்சிடென்ட் விழுந்து கிடக்கிறவர் நீ போனதுக்கு அப்புறம் விழுந்திருக்கலாம்.
அல்லது நீ வாரத்துக்கு முதல் அவரை யார் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கிறா, அல்லது நீ வேறொரு வேயால் ஒன்று போக வச்சிருக்கலாம் உறைவர். ஸோ ஒன்றும் அந்த இடத்துல போக வச்சு டெஸ்டிங் நடக்குது இங்கே. அதை பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அதை பார்த்து வளர்ந்ததான். ஸோ இது ஒரு என்னுடைய அன்பு கலைஞர். நான் இலங்கையிலேருந்து வந்து இந்த அளவுக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அரவிந்த், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அரவிந்த், ஐயோ சார் சித்து மடிஞ்ச பிள்ளை சார். அவர் ஊர், அவர் என்னுடைய கீரர்கள் விஜய் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிற்க மாட்டார் சார், ஓட்டம் ஓடிட்டே இருப்பார். அவருடைய குடும்பம் இங்கே வந்து தங்கமான குடும்பம். உங்களுடைய எல்லோருடைய அனுமதியுடன் எனக்கு ஒரே ஒரு உங்களை கேட்டு தான் பண்ணுறேன். விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரிக்கு தலைவராக, ஏன்னா எல்லா ஏழை கலைஞரையும் நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் நான் பார்த்துட்டேன், அவங்களோட ஃபேமிலியோட பழகி. ஸோ விட்வா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி அந்த நெட்வொர்க் விட்வா கீழே வர அந்த பிரிவின் தலைவராக அரவிந்தை நியமிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சேன் சார் கூடாக. பட் நான் ஆசைப்படுறேன், இந்த அந்த அளவுக்கு என்னை விட உங்கள் மீது அன்பு செலுத்துவார். நான் நாளை மரணித்தாலும், மரணம் எல்லாருக்கும் இருக்கு, அது சொல்றதுல ஒன்றும் நான் இல்லை, மறுத்தாலும் அவர் என்னை விட உங்களை நேசிக்கக்கூடியவர். பல விஷயங்களை விட்டு சொல்லியிருக்கேன், இப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்லி, அது சொன்ன உடனே சந்தோஷப்படுற ஒரு நண்பர். ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய குணசேகர் எல்லாரையும் சொல்லிட்டேன். அனிதா இருக்கிறா, விட்பாட முதல் நாள்ல இருந்து இன்று வரைக்கும் இருக்கிறா எழுமினுங்க. ஸோ ஒரு டெடிகேட்டான ஒரு சகோதரி. ஸோ எல்லாரையும் ஒவ்வொருத்தராக சொல்லிக்க டைம் இல்லை, நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். இப்போ அடுத்தது எங்களுடைய இன்னும் இருக்குதா அரவிந்த் குமார். எஸ், யாபேஷ் வாங்க. யாபேஷ் எங்களுடைய கோ டைரக்டர்களில் ஒருவர். ஸோ ரொம்ப டெடிகேட்டான, மிகவும் ஈடுபாடுள்ள ஒரு அன்பு நண்பர். அந்த அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லுங்க, ஒரு ட்ரைலரில் வருது, மீன் ஒன்று தொண்டையில் மாட்டிக்கிட்டா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லுங்க, அது இவருடைய வயசு தான். ஸோ சாஜித் எங்களுடைய டெக்னீஷியன், எங்களுடைய இந்த லிரிக்கல் வீடியோ பண்ணினது சாஜித். ஸோ இதே டைமில் எங்களுக்கு ஒரு 3 பேருக்கு நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறோம் சார். சவுண்ட் இன்ஜினியர், உங்களோட கையால் அந்த கிஃப்டை கொடுத்துருவோம் சார். ப்ளீஸ், கிஃப்ட் ரெடியா? எங்கே முடிச்சிடுவோம் சார், முடிச்சா நீங்கள் தான் ஸ்பீக். ஆமாம், சாஜித், சாரி இது சாஜித் இல்லை, இவர் சுபாஷ். வெங்கட் வந்திருக்கிறா, டிசைனர் வெங்கட். எங்களுடைய மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் அவர்களுக்கு ஒரு சிறிய கிஃப்ட். எலிசா வரல, எலிசா நண்பர் எலிசா வந்தீங்களா? இல்லை. அடுத்தது டெக்னீஷியன், இன்னொரு டெக்னீஷியன் சாஜித் என்ன அங்கே நிற்கிற நீ? சரி டக்குன்னு ஓடிவா. வர முடியாதா? ஐயோ டைம் போகுது. மேக்கப், அது கிஃப்ட் கொண்டு வரல. அன்பு எங்க மேக்கப், நம்மட அன்பு கண்ணுக்கு அதுக்கு நிற்கும். அன்பு கிஃப்ட்டு சார். இவர் வந்து முதலாக மேக்கப் மேனாக எங்கள் படத்தில் பயன்தான். இவர் எப்படி பண்ண போறாரு? ஒரு அருமையான பிள்ளை, சளைக்காம எனி டைம் ஷூட்டிங் என்ன டைம் முடியுதோ விடிய நடந்தாலும் கூடவே இருந்து ஒரு சிறந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக விட்பாவரை அறிமுகப்படுத்துது. அவருக்கு நாங்கள் நிறைய நல்லது பண்ண போகிறோம் விட்பாவால். சரி, நாங்கள் அடுத்து போமா. யார் சாரை கொடுப்போமா? ஓகே, நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்களா? ஸோ
சார் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே வேணாங்க சார், ஏன்னா எல்லார் மனசுலையும் ரொம்ப ஓகே சார். ஐயா திரு கங்கை அமரன் சார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரையில் 10-11 தான், என்ன எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் விட்பா என்றைக்கு இங்கே வந்து இந்த மேடையில் தொடங்கப்பட்டுச்சோ இல்லை, நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். நேராக எல்லோரும் பார்க்குற மாதிரி பாதி உடை தெரியாது அங்கே நின்றோம்னா, அது கிளாஸில் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். விட்பாவில் தான் இருக்கோம். விட்பா இந்த பாருங்க இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது பின்னல், நம்ம பின்னலில் அதையும் சேர்த்து கவர் பண்ணி எடுங்க வீடியோவில். விட்பா ஆரம்பிக்கும்போது வந்தேன், எனக்கு ஒன்றும் புரியல இந்த டைமில் என்னது விட்பான்னு. அப்போ அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவரோட பேசும்போது, அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திரைப்பட உலகத்தில் தயாரிப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி கொள்கைகளை வச்சு திரைப்படங்கள் எடுத்ததில்லை அப்படிங்கிறதான் உண்மையான ஒன்று. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் பேரில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரெய்லர் போடணும்னு நினைக்கிறேன் நான். இத்தனை பேர் பங்குதாரர்கள்னு போட்டிங்கனால அதுக்கே பெருசாக போடணும். அது மாதிரி எல்லாரையும் நேசித்து பண்ணணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் தன்னை பற்றி நினைக்கிற மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வர்றதை எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரையும் சேர்த்து வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பண்பு இருக்கு. அது ரொம்ப சினிமாவில் இதுவரைக்கும் யார்ட்டும் இல்லை. ஏன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது, ஜெமினி ஸ்டுடியோ இருக்குது, நிறைய ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது. இப்போ கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது, இப்போ இல்லை பரணி ஸ்டுடியோ இருக்குது, ஸ்டுடியோஸ்லாம் நிறைய இருக்குது. அதாவது தனிப்பட்டவர்களின் பங்கு. பரணி ஸ்டுடியோலாம் பானுமதி அம்மாவோட இடம் அது. அந்த மாதிரி தனிப்பட்டவர்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் வந்து இதை ஏன் கூட்டாக பண்ணால் எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனைவர்களும் வாங்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் என் பக்கத்தில் வந்து நில்லுங்களேன், வாங்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு தாட்டோடு அவர் வந்து பண்ணிருக்காருன்னு சொன்னால் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. நிஜமாவே உண்மையிலே அது எங்கேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக பாராட்டி தான் தேரணும். அதுவும் இல்லாமல் புதுமுகங்கள் இப்போ சினிமா எடுக்க வர்றாங்கன்னு சொன்னால் யாருடைய கால்ஷீட்டில் பண்ணலாம், சரி சிம்பிளில் ஒரு படம் பண்ணலாமா, இல்லை வந்து வேறு யாராவது ஃபேமஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கலாமாங்கிறது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட நினைக்கல. எல்லாரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அதில் போட்டு இவங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை ஓட வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் கூட நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஓடிடின்னு பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஓடிடியில் போட்டிங்கன்னா அது வந்து ரிலீஸ் வீட்டில் வந்து சேர்ந்துடும், ஒவ்வொரு வீட்லேயுமே பார்க்கலாம். ஆக ஓடிடியிலையும் நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கொள்வதற்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெஃபினட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணுவீங்க தெரியும் எனக்கு. ஒருவேளை அதுக்கும் வழி இருக்குது. தட் இஸ் வந்து இந்த படத்தை ஓடிடிக்காக தான் எடுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா ஆரம்பமே இத்தனாம் தேதி முதல் ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லி வந்துடும். அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பங்கில் போடுறீங்களோ அந்த பங்கில் போடலாம். இந்த ஐடியா சொன்ன எனக்கு எவ்வளோ கொடுக்கலாமோ அந்த மாதிரி எனக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் வரும். உங்களில் ஒருவன் தான் நான், அதெல்லாம் சும்மா காமெடிக்காக சொல்கிறது. அது இந்த மாதிரி எண்ணம் வர்றது ரொம்ப சிரமம். அதில் பாட்டு வேறு எழுதிருக்கீங்க, என் வேலையும் போச்சு பாருங்கள். எனக்கு கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம், அதையும் சொல்ல. சரி பாடுறதுக்கு தான் பண்ணல ஒரு பல்லை பாடுறாங்க, அதாவது ஐயா நீங்கள் பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்ல. ஆனால் அதற்கு கூட புதுமுகங்களாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் பாராட்டுறேன். நிஜமாக நாங்களே எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லை. மற்றவர்களும் வரணும், வளரணும், அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இது வரைக்குமே வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் சினிமாவுக்கு வந்து 76 தான் அன்னக்கிளி இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாலே வந்து 70லேருந்து நாங்கள் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கோம், மியூசிஷியனாக. அப்போ எங்களுடைய வருஷம் எவ்வளோ பாருங்க, 55 57 எவ்வளோ, ஒரு 6 வருஷம் சேர்த்து பாருங்கள். 56 இல்லைங்க, 70லேருந்து வேலை செய்கிறோம். 70லேருந்து 5 வருஷம் சேர்த்துங்க, 5 வருஷம் 6 வருஷம் சேர்த்துங்க. அப்போ வந்து அப்படி ஆஃபீஸ் சொல்ல கணக்கில் வீக்கு நான் 56 வருஷம் 56 இல்லைங்க, 1970லேருந்து 76லேருந்து தான் 50 எங்களுக்கு. அன்னக்கிளி வெளி வந்து 76, 70லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 56 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சினிமாவில் வந்து நின்று, ஏன்னா மியூசிஷியனாக வந்து நின்று அவங்க போய் கான்டாக்ட் பண்ணி நின்று பாட்டு எழுதுறதுலாம் லேட்டு தான். 76 77 தான் நான் பாடல் எழுத ஆரம்பித்தேன். 1800 பாட்டு எழுதிருக்கேன். இது வரைக்கும் புக்கு ரெடி ஆகிட்டு.
புக்கு ரெடியாக இருக்குது. அது உங்களுக்கும் நிச்சயமாக நமது பங்குதாரர்கள் அனைவருக்கும் பாதி விலையில் அது கொடுக்கப்படும். பார்த்துக்குங்க. அது எப்படி ஓசையாக அவ்வளோ கொடுக்க முடியும்? நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா இல்லையா? அது என்ன விலையோ அதில் பாதி விலை. நாங்களே எங்கட விட்வா புக்கை அமௌண்ட்டு தான் கொடுத்தோம், ஃப்ரீயாக கொடுக்கல சார். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டே கொடுங்க எனக்கு. அது ஒரிஜினல் விலை என்ன போட்டிருக்கோம்? ஓகே, பாதி விலை தேவையில்லை, நாங்கள் எல்லாம் வாங்குவோம் சார், முழு விலையும் கொடுத்து வாங்குறோம். சந்தோஷம் 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 சந்தோஷம். நடத்துகிறோம். இல்லை நீங்கள் எல்லா இடத்துல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இளையராஜா அவங்க பர்த்டே அப்போ அது ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கோம். அது இப்போ சிஎம்பி யாராக இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க இந்த ஆள் என்னை மதிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே இது பெரிய தொல்லை. சிவாஜி பிரபுலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களாக இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்பிகா, ராதா, அப்புறமேல் ராதிகா எல்லாருமே நமக்கு தோஸ்துங்க. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ. உங்களுக்கும் தனியாக விட்பான் போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிறோம். நீங்கள் வாங்க, விட்பா தோழர்கள்லாம் தனியாக இருக்கும். இது ஒரு பெரிய அரங்கத்தில் தான் நடக்க போகுது அந்த விழா. ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வரணும். அது நான் நிச்சயமாக இவர் மூலமாக தெரிவித்து நீங்கள் வர வைக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளோ அனுபவஸ்தர்களிடம் எந்தவித ஆலோசனைகளையும் கேட்க நாங்கள்லாம் இருக்கோம்னா, ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு என்கிட்ட வருவாங்க பல பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் ஐடியா சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, இன்டர்வல் இந்த இடத்துல விடலாமே அப்படிங்கிறத. கொஞ்சம் பாருங்க, ஃபோன் பேசிட்டு ஆமாம்மா. இல்லை பேசுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் நீங்கள் பேசுகிறோன்னா நான் பேசுகிறேன். வச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுதான் இது மாதிரி தான் வேணும். சின்சியராக படத்தை பார்க்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நம்ம கவனத்தை முழுசாங்க செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், உங்களை வந்து சீரியஸாக சொல்ல. இந்த மாதிரி எந்த வேலையிலையும் முழு கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் கங்கைமரன் பேசுகிறேன், இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பேச்சில் உள்ள விஷயங்களை சேர்த்து அதுக்கு மேலே என்னென்ன அவங்க பண்ண போகிறாங்கிறது நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதையும் வரும். இப்போ நமக்கு இந்த கதை தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல ஒரு பையன் அவர் வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சக்கரம் சுழன்று மேலே வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அது வந்து நிச்சயமாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. மியூசிக் ரொம்ப நல்லா பாட்டுருக்காரு. இந்த ஒரு சாங் தான் பார்த்தோம். ஒரு சாங் இருக்கா? இன்னும் எத்தனை சாங் இருக்கு? ஒரு சாங் தான், ஒரே சாங் தான். வெரி குட் வெரி குட், நல்லா இருக்குது. அந்த குழந்தைங்க நீங்கள் அன்றைக்கி போன அம்பத்தூரில் அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து பாடினாங்க, வந்து பார்த்தேன். அதே குழந்தையும் அப்பாவும் குழந்தையும் வந்து பாடினது, அதுவும் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் காலைல 4:30 மணிலேருந்து பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்கு. நமக்கு ஆறி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வேறு இருக்குது. ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் இடமெல்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இங்கே வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுது. நாவலூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன், ஓஎம்ஆரில் ரஜினி சார் தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம வீடு. அதனால இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது நீங்கள் யோசிங்க. அதனால் பிரியாணி எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க, நாளை சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வேண்டாம், இன்னும் 2 நாள் கழிச்சு கூட அனுப்பிங்க, பரவாயில்ல, அட்ரஸ் தான் தரேன். ஓகே. அது மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் கலையில் மட்டுமல்ல, அவர் சொன்னது எல்லா விஷயத்துலையும் வச்சுருக்காரு. நிறைய வேறு ஒர்க். இந்த பாருங்க, அவர் வெள்ளம் வச்சுருக்காருன்னு வெள்ளம் வண்டி ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஐடியா அங்கே போகுது இல்லையா? அதுதான் வேணும். ஒருத்தர் என்ன திறமை இருக்குது அதை எடுத்து இப்படி வெளியே கொண்டு வருதுங்கிற எண்ணம் அவருக்கு சடனாக ஒரு செகண்டில் வருதுன்னு சொன்னால் உதவக்கூடிய மனப்பாங்கு பிறகு தான் இவர் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும், நிச்சயமாக நம்பணும். அவருக்கு இன்னும் நிறைய சேர போகிறது எண்ணம் இருந்தாலே நிறைய வரும், நிறைய வந்து சேரும். அவருக்கு நிறைய பணம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், குணமுள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் எந்தெந்த உதவி வேணுமோ, ஏன்னா நடிகர்கள் நீங்களே போட்டிருக்கீங்க, டைரக்ஷன் நீங்களே பண்ணிடுறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. மற்றவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேங்க. நாங்களாம் எப்படி வீட்டில் வந்து படம் பண்ணுறது, நாங்களாம் வந்து எப்படி பண்ணுறது பாருங்கள். கரகட்டக்காரன் 2 வேறு கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஆகிற செலவு என்ன ஆகும்? இன்றைக்கி அட்வான்ஸே எனக்கு ஒரு 2.5 கோடி இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். ஏன்னா வந்து அவ்வளோ செலவு. அது படத்துக்கு இந்த காலத்தில் செலவு வந்து எக்கச்சக்கமாகுது. ஒரு சாதாரண படம், இப்போ நான் நடிச்சுட்டு இருக்க ஒரு படம், அந்த படத்துக்கு 25 crores ஆயிருக்கு. நான் வந்து ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆகுது. லெனின் பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில். அண்ணா ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ மிக்சிங் வேலை தான் போயிட்டுருக்கு. ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே 20-25 lakhs கோடி போகுதுன்னு சொன்னால்,
இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவுக்கு போகணும் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம தேரணும். அதுவும் இல்லாமல் செகண்டாக எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களோங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு. மாற வேண்டாம், அது நல்லா இருந்துச்சு இது ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை. செந்திலுக்கும் அதிகமாக படம் பண்ணுறதில்ல. ராமராஜன் உருவம் மாறிட்டார், கணக்காய் இவ்வளோ குண்டாகி போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் டூவில் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சு தான் எழுதணும். கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து, இந்த பக்கத்தில் வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்தை பிறந்து அவங்க கரகாட்டத்தில் வந்தால் தான் கதை ஓடும். ஆகவே அந்த புது முயற்சியில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போகக்கூடாது. அதனால் என்ன வருதோ திங்கிங் இந்த காலத்தில் என்ன வருதோ. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக்கில் தான் இருக்குது, சினிமாவில் தான் இருக்குது. என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி. வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கான். இப்போ தான் முந்தா நாள் அஜித் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்றைக்கி எல்லா இதுலேயும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவரும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான், ரேஸில் போய் நின்றுருக்கான். அந்த மாதிரி அந்த விஷயங்களும் போயிட்டு கொண்டிருக்கிறது. அவரும் சத்யஜித் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஆகவே இப்படி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இளையராஜா குடும்பமும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, எங்கள் அண்ணன் பாவலா வரதராஜன் குடும்பமும் சரி, எங்கள் அண்ணன் பாஸ்கர் அவங்க குடும்பமும் சரி, எல்லாமே சினிமாவை தவிர வேறு எண்ணமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஃப்ளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு விற்றுருக்கலாம், துட்டு வாங்கி நல்லா சம்பாதிச்சு உட்காந்துருக்கலாம். ஆனால் கலையிலே தான் போடுறோம். ஒரு தியேட்டர் வாங்குகிறோம், ஒரு மியூசிக் பற்றி பண்ணுறோம், சிம்பனி எடுக்கிறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் எங்களுடைய தொழிலுக்கு மனசில் என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக உண்டு. ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமாக புதைச்சிங்கன்னா அதில் வந்துடுவீங்க. நிஜமாக அதில் வெறி வேணும், இதில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருந்தால் தான் அதில் வந்து சேர முடியும். அதை அனைவருமே அவரவர்கள் தொழிலில் ஆழமாக போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா கரெக்டாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆளை அப்படி பிடிக்கணும், அப்புறமேல அப்படியே இருக்கணும், அவங்களுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர் வந்து என்மேல் என்ன ஆசைன்னு என்ன அது தெரியல எனக்கு. ஏன்னா என்னை பார்த்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே அவ்வளோ அன்பை கொட்டி கொண்டே இருக்கக்கூடியது. எல்லாருமேலேயும் என்ன அனுபவிச்சிருக்காரோ அதே அன்பு தான் என்னட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வர முடியலன்னு சொன்னேன், அழுதுட்டு எனக்கு ஒரு நான் தேதி மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு அதை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் இந்த 8ஆம் தேதி சொன்னோன்னா 8 இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரேன் நான். இங்கே வரல, இவர் 7:30 மணிக்கு மேலே வந்தால் போகிறோம், காலையில் இந்த இவங்களோடலாம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் லேட்டாக வந்தேன். லேட்டாக நானும் அதுலேயும் வந்து சேர்ந்துருப்பேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ வந்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இல்லைங்க நீங்கள் தேதியை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வரேன், இல்லை நீங்கள் இதுலேயும் நடத்திடுங்களேன்னுலாம் சொன்னேன். ஆனால் நான் தான் வந்தாகணும்னு சொல்கிற பிடிவாதத்தோடு, அந்த அன்பு பிடிவாதத்தில் எதுக்கு சொன்னேன், பிடிச்சது நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் சொல்லி நினச்சா தான் நம்ம வருவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அவர் நினச்சதை நடத்தி காட்டிட்டார். இன்னைக்கு பார்த்துங்க, கங்கை அமரன்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு, அதுக்கான இறைவன் கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்து இங்கே வந்து விட்டார். அதே மாதிரி தான் அதை தான் சொன்னேன். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இதுதான் விஷயம். இதை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் இதுதான் வரும். உறவுகள் தொடர்கதை. அம்மா அப்பாவோடு இருந்தால் நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோம். சேர்ந்துருந்தோடனே கல்யாணம் ஆனோடனே எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன சண்டை. அது உணர்வுகள் சிறுகதை, சின்ன கதை, சின்ன கதை. ஒரு கதை என்று முடியலாம். அப்பா அம்மாவோ எந்த வாரிசுகளோ முன்னோர்களோ போகலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இந்த இன்னொரு அன்பு வேற இடத்துல கிடைக்கலாம். இனி எல்லாம் சுகமே, எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுகம்னு நினச்சிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுடைய அர்த்தங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வாழ்வென்பதோர் கீதம், வளர்கின்றதோ நாதம், நாள் ஒன்றிலும் ஆனந்தம், உன் கண்களில் ஓரம், எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், விண்மேகமே புது அழகிலே
நாமும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை. அப்படிதான் ரஜினாங்க சிங்கின வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஆக இந்த விட்பாங்கிறது வந்து குடும்பத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். நீங்களாம் ப்ரொடியூசர்ஸு, உங்களோட ப்ரொடியூசர்ஸை தான் பேசிகிட்டு இருக்கேன். வேறு ஆள் வேஸ்ட் ஆள் யார்ட்டையும் பேசல, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வேண்டியவர்கள்ட்ட தான் பேசுகிறேன். நடிக்க வந்தவர்களும் சரி, பார்க்க வந்தவர்களும் சரி, ஒரு சீனில் நடித்தவங்களும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அது சரி, அது டப்பிங் கொடுத்தவங்களும் சரி, எல்லாரும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். இது வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிகளோ அவைகளை யோசித்து அது எல்லா தியேட்டர்லையும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களோடலாம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து மக்களிடம் அதை சேர்ப்போம். எந்த டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கறது, எந்த ஓடிடியில் வெளிப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் செய்து அந்த வெளியீட்டு விழாவை மிகச்சிறப்பாக செய்வோம். ஏன்னா வந்து டைம் வந்து 9:45 ஆகுது, 9:45 ஆகுது. இது பிரியாணி ஆடுது இல்லையே, அதை எடுக்க முடியாதுல்ல. இப்போ போய் ராமராஜனையும் இப்படி குண்டு கனகாவையும் போட்டு வேறு நடிகர்கள் வச்சா அது மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல இங்கே, இல்லைங்களா? இப்போ வேறு ஒன்று எடுக்கலாம். வேறு ஒன்று நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. அது நம்மள்ட்ட சும்மா லட்சங்கள் எடுக்க முடியாது. எனக்கு விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு சினிமாவில். ஏங்க கார் உங்களுக்கு சொப்பன சுந்தரி வேணுமா? காரை கேட்குற மாதிரி சொப்பன சுந்தரி எங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அது வயசாகி போய் எப்படி என்ன ஆகி போச்சோ தெரியாது, அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது. இந்த சொப்பன சுந்தரியை மறக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படி. ஆமாம் பாருங்கள், சொப்பன சுந்தரியை வச்சுட்டு வீட்டுக்காரம்மா வந்துருக்காங்களா தெரியுமா? நீங்கள் சொப்பன சுந்தரி மேலே வச்சுருக்க ஆசை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறது. வாழைப்பழம் 2 எடுத்தோம் பாருங்கள், வாழைப்பழத்தை வச்சுறாங்க, காரை தள்ளிட்டு போது சொப்பன சுந்தரி பேசினாங்க. அது மாதிரி ஒன்று உங்கள் சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு தான், அதுதான் விஷயம். கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் 2 எடுப்பதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படிங்கிறத இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறதில்ல. அதுதான் உண்மை. வேறு புதுசாக திங்க் பண்ணுவோம். ஒன்றே வச்சுட்டு மாரடிக்கிறான்டா, என்னடா இது, வேறு ஐடியாவே வராது ஒரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். இப்போது நான்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம். ஏன்னா என்னோடய பிள்ளைகள் புதுசாக திங்க் பண்ணி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாக வந்து என்ன கங்கை மேலே படுக்கிறாருன்னா படம் ஓடலைன்னா என்ன ஒன்றா மூலையில் உட்காரணும். வேண்டாம் எப்பா வேணாப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெங்கட் பிரபுட்ட எனக்கு தோன்றது சொல்லுவோம், டேய் இது 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 பண்ண மாதிரி பண்ணலாம் மேடம், இந்த மாதிரி சரி டேடி அப்படின்றோம். அது எடுக்கிறானே இல்லையோ அப்போ சொன்னதுக்காக சரின்றான். படத்தில் வரும், ஆனால் சில இதெல்லாம் பேசிக்குவோம். இவங்களெல்லாம் நடிகர்களை பற்றி சொல்லுவான். நடிகர் நான் ஏன்னா ஹீரோயின் இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ரெடி நான் பார்க்குறேன் அப்படிமா. நான் சொல்கிறத அப்படி செய்யக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க வெற்றியெல்லாம் எனக்கு பங்கு. அது மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும். அப்பா சொன்னார்னா அது பிள்ளைக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்பணும். அதை வந்து நம்பினா வந்துடலாம், ஹீரோ வந்துடலாம். அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க, மேலே நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா அது நடக்கும். அதே போல் தான் நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீழ்வதும் எல்லாம் இறைவன் கையில். இறைவன் அனுபவம், இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவங்க கையில் தான் ஒப்படைச்சிடறோம். ஆகவே இந்த நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்பர் கௌசர்னு ஒரு வைத்தியர் இருக்கிற இல்லைங்களா, அவர் மெக்கா போன போது மெக்கா அவருடைய வீட்டில் போயிட்டு இந்த மாலையை வச்சு ஜெபம் பண்ணி என் பேரை சொல்லி அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த இதை வச்சு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு கையில் மாட்டி விட்டார், கையில் போட்டுட்ருக்கேன். ஆகவே எல்லா மதமும் சம்மதம் ஒரே ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆகவே இது ஜாதி மதங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பழகிறது கிடையாது. அன்பு எங்கே இருக்கோ அங்கே போய் அடைக்கலமாயிடுவோம். ஆகவே அன்பு நிறைய 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 வச்சுருக்காரு எல்லார் மேலேயும். ஆகவே இந்த விட்பா பெரிய ஸ்தாபனமாக வளர வேண்டும், பெரிய திரைப்பட கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று என் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாருக்கும் ரெடியாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாது, ரெடியாக இருக்குது. நன்றி 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 நன்றி. கொஞ்சம் சைலண்ட் ப்ளீஸ். 2 ரிக்வெஸ்ட் சார். ஒரு முதியோர் இல்லத்தை அமைப்பது என்னுடைய வாழ்நாள் கனவு சார். காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படுத்த கேட்கறது டெத் ஆகிதான். அந்த அந்த மரணம் இருக்கும்போதும் நிறைய பேர் இருந்தாங்க பெண்கள். நான் போய் அம்மாவோட நெத்தியில் முத்தமிட்டேன். அம்மாவோட முத்தமிட்டோன்னே எல்லாம் அழுதுட்டாங்க, நானும் அழுதேன். அப்போ யாரோ ஒரு வயசான அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க சத்தமாக. அந்த அழுத சத்தம் கேட்குது. இப்போ இது நான் சொல்கிறது
2000 அழுதுட்டிருக்கிறாங்க. ஓட்டு அழுதுட்டாங்க. அப்புறமா எனக்கு கிடைச்ச அந்த மெசேஜ் என்னன்னா, இந்த பிள்ளை முத்தமிடுறானே அம்மாவை, என்ன என் பிள்ளை இப்படி முத்தமிடுவானா அப்படி சொல்லி தான் வாழுது. என்னன்னா அவ்வளோ கொடுமை அந்த தாக்கி அடிக்கிறது உதைக்கிறது. இதுக்கு ஒரு காலேஜ் பிரின்சிபல் அவர், ஒய்ஃபோட இதுக்கு ஆடி அம்மாக்கு அடி, எவ்ரிடே அடி. படைச்ச இறைவன் மீது சத்தியமாக நான் உண்மை சொல்கிறேன் சார். நான் முத்தமிடும்போது அவர் கதறி கதறி அழுதாங்க. அந்த அழுதது ஏன்னு தெரியா, நான் நினச்சேன் இதுக்காக தான் அழுதண்டு. பார்த்தா நான் டெத் ஆகும்போது எந்த மகன், அவரோட மகன், ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு முத்தம் கொடுப்பானான்னு சொல்லியிருக்கேன் எல்லாட்டு. இது அந்த வயசுலேருந்து என்னை போட்டு சுற்றிட்டே இருக்கு. என்னுடைய வாழ்நாள் கனவு, என்னோட முதல் பட வெளியீட்டிலே நான் சொல்லிட்டேன், ஒரு முதியோர் இல்லாமல் இந்த சினிமாவில் நான் அமைக்காம நான் இந்த துறையை விட்டு போக மாட்டேன். அந்த முதியோர் இல்லத்துக்கான அடிக்கல் லேண்ட் வாங்கிட்டேன். லேண்ட் ரெடி சார். அந்த அடிக்கல்ல எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் தான் வைக்கணும். இலங்கை மண்ணில், இலங்கை மண்ணில். ஏன்னா பாரதிராஜ் சாராக கூப்பிட்றேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பாரதிராஜ் சாருக்கு இன்னைக்கு நடக்கக்கூட இயலாமல் இருக்கு. அந்தளவுக்கு என்னுடைய குரு அவர், என்னை தூக்கி விட்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், மனோஜோட டெத்தை நான் தூக்க கொண்டு ஆசைப்பட்டேன். பொடியை கிடைக்கல, அந்த கிரவுண்டுக்குள்ளே நான் முடியலை. ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறேன். பார்த்தா என் பையன் தூக்கிட்டு போகிறான். மனோஜோட டெத்தை என் பையன் தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்போ இறைவன் நாங்கள் எண்ணங்களை இது சொல்கிறேன். இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, என் பையன்கிட்ட ஒரு 1 வீக்குக்கு முதல் அம்மாட்ட கேட்குறேன், இப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் மீன் முள்ளுக்கும். அந்த செல்லி எனக்கு வருது அந்த தகவல். நான் சொல்லேன் ஃபஸ்ட் படம் ஒரு 10 லட்சம், இப்போ இல்லை 10 லட்சம். இப்போ நேற்று காலையில் நேற்று சொல்கிறாரு, சிரிச்சி சொல்கிறாரு, நீங்கள் 10 லட்சம் அம்மாட்ட சொன்னீங்களாம், அதில் 5 லட்சத்தை இந்த விட்பா கலைஞர்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் தரும்போது அந்த பையன், ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மனசை டச் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருமே இஸ்மலோட, என் மகனோட எல்லாருமே கடும் நெருக்கம். என்னை விட இன்னொரு ரிக்வெஸ்டர், உங்களுடைய மகன் வெங்கட்புரோட படத்தில் அவனுக்கு ஒரு சின்ன கேரக்டர் அதை கொடுக்க சொல்லுங்க. ஒரு சீன் அது தொடர்ந்து நோயின்னு சொல்லிட்டே இருக்கான். பயத்தில் சொல்கிறேன்ல, ஜஸ்ட்டு வருவாரு. ஏன்னா அவனுக்கு வெங்கட்புரப்ப மங்காத்த பார்த்ததுலேருந்து அப்படி ஒரு ஃபேன். ஸோ அவன் ஒரு ஹீரோவா ஒரு பெரிய அளவுக்கு வந்தால் நிச்சயமாக உங்களை பல பேரை தூக்கி விடுவான். ஏன்னா என் பிள்ளை, எங்கள் அப்பா நீ சொல்லுவார், நீ மரணித்தால் மினிமம் ஒரு 40 பேர், சொந்தக்காரர்கள் அல்லாத, உறவினர் அல்லாத ஒரு 40 பேர் உனக்கு ஆளாகணும், அந்த வாழ்க்கையை வாழும் பேர். நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், மினிமம் ஒரு 100 பேர் ஆளணும், உறவினர்கள் அல்லாத, அந்த வாழ்க்கையை நீ வாழணும்.